இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தாவீது என்கிற ஒரு தேவ மனிதனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த தாவீது என்கிற தேவ மனிதனை குறித்து நமக்கு தெரியும், இவர் இஸ்ரவேல் தேசத்தினுடைய அரசன், இஸ்ரவேல் தேசத்தினுடைய பெரிய ஒரு அரசன், இஸ்ரவேல் தேசத்தை அரசாண்ட ஒரு ராஜா. ஆனா அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கு பின்பதாக சென்று கொண்டிருந்த ஒருவன், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒருவன், ஆடுகளுக்கு பின்பதாக சென்று கொண்டிருந்த ஒருவன். அவனை ஆண்டவர் அழைத்து இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்திற்கு முழுவதற்கும் அரசனாக வைக்கிறார், இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்துக்கு முழுவதற்கும் ராஜாவாக்குகிறார். அவன் இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்திற்கு முழுவதற்கும் அரசனாய் மாறிவிடுகிறார். அதுக்கு முன்னால, அரசனாவதற்கு முன்னால அவருடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடக்கிறது. 1 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 45ஆம் வசனத்திலிருந்து கிட்டத்தட்ட 52ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசித்து பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரவேல் எல்லாரும் யுத்தம் பண்ணுவாங்க, ராஜாக்கள்லாம் யுத்தத்துக்கு போவாங்க, அதே மாதிரி இஸ்ரவேலரும் யுத்தம் பண்ண போவாங்க. அப்படியே ஒரு யுத்தம், சவுல் சேனையெல்லாம் கூட்டிட்டு யுத்தம் பண்ண போயிருக்கிறான். அங்க கோலியாத்துங்கிற ஒருத்தன் வந்து நிற்கிறான். அவன் பெரிய ராட்சிதன், பெரிய போர் வீரன். அந்த கோலியாத்து வந்து நிற்கிறான். அந்த கோலியாத்து நின்றுட்டு சொல்றான், டே ஒரு ஆள் வாடா, இஸ்ரவேல்ல இருந்து ஒரு ஆள் வா, நான் பெலிஸ்தியர் சாம்ராஜ்யம் சார்பா நான் நிற்கிறேன், பெலிஸ்தியர் சார்பா நான் வர்றேன், இஸ்ரவேல்ல இருந்து ஒரு ஆள் வா, ஒரு ஆள் என்கிட்ட சண்டைக்கு வா, என்ன ஜெயிச்சுட்டா அப்படின்னா பெலிஸ்தராகிய நாங்க வந்து இஸ்ரவேலருக்கு அடிமைகள், நான் உங்களை ஜெயிச்சுட்டானா நீங்க எல்லாம் எனக்கு அடிமை. நல்ல டீல், ஒரு டீல் பேசுறான். இந்த டீலை கேட்டுட்டு இஸ்ரவேல் மக்கள்லாம் பயப்படுறான். ராஜா சவுல் போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. சவுல் யுத்தத்துக்கு போகல, ராஜா பயப்படுறார், போக முடியல. ஏன் போக முடியல? அந்த தருணத்திலே சவுல் மக்களுடைய பார்வையில் ராஜா, தேவனுடைய பார்வையில் ராஜா அல்ல. மக்களுடைய பார்வையில் சவுல் ராஜா, தேவனுடைய பார்வையில் தேவனால் தள்ளப்பட்ட ஒருவன். அப்போ தாவீது அண்ணன் மாதிரி யுத்தத்துக்கு வந்திருக்கிறான். சவுல் கூட அவங்க அப்பா சொல்றாரு, எப்ப அண்ணன் மாதிரி யுத்தத்துக்கு வந்திருக்காங்க, யுத்தத்துக்கு போயிருக்காங்கப்பா, அண்ணன்மாரை பார்க்கறதுக்கு நீ போ, அண்ணன்மாரை பார்க்கும்படியாக நீ போ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பலகாரங்கள்லாம் கொடுத்து அனுப்பி விடுறார். இவரும் வர்ற டைம்ல இந்த கோலியாத்து இருந்து ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறான், யெகோவாகிய தேவத்தை, ஜீவனுள்ள தெய்வத்தை நிந்தித்து கொண்டிருக்கிறான். கேட்குறேன், யாரப்பா அந்த ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிற அந்த விருத்த சேதனம், யாரப்பா இது? பெலிஸ்தியன் கோலியாத், பெரிய போர் வீரன். அப்படியா, ரைட், இவனை கொண்டா என்னென்ன செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இவனை சொல்றாங்க, ரைட், நேர ராஜாட்ட போய் சொல்றாங்க. சொல்றதுக்கு முன்னால அன்னைமாரன் சொல்றான், ஏய் என்ன யுத்தத்தையா பார்க்க வந்த? உன் மன கடிதத்தை நான் பார்ப்பேன், நீ அவ்வளவு மன கடிதம்னா உன் யுத்தத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி அன்னைமார் பேசுறாங்க. இவன் சொல்றான், நான் வந்ததுக்கு முகாந்திரம் இருக்குங்கய்யா. முகாந்திரம் இல்லாமலா இருக்கும்? முகாந்திரம் இருக்கும். ஏன்னா பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒருவன், கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருக்கிற ஒருவன். அப்போ சவுல் சொல்றான், ஐயா அவன் சின்ன வயதுலேருந்து யுத்த வீரன்பா, உன்னால நான் அதை பற்றி பரவாயில்ல, சிங்கத்தை கொண்டேன், கரடியை கொண்டேன், இவன் அதுக்கு என் பார்வைக்கு சின்ன ஆளு. போர் கவசங்கள்லாம் போட்டு விடுறாங்க, ஒன்றால போட்டு நடந்து பார்க்குறான், பழக்கம் இல்லை, எல்லாத்தையும் கலத்தி போட்டு நேர ஆற்றுக்கு ஓடுறான். 5 கூழங்கள்ல மட்டும் எடுத்து மேய்ப்பனுடைய அடைப்பையில போட்டு நேர போகிறான் பெலிஸ்தருக்கு முன்னால. இவனை பார்த்த உடனே அவனுக்கு சிரிப்பு வந்துட்டு, ஏன்னா அவன் பெரிய யுத்த வீரன், பெரிய ஆடு, இவன் சின்ன பையன். வா வா, உன்னை இன்னைக்கு ஆகாயத்து பறவைகளுக்கு சாப்பாடை கொடுக்குறேன். சொன்ன ஒரு வார்த்தையை பாருங்க, எப்பா நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் தடியோடு வந்திருக்கிற, நான் அப்படி வரலப்பா, நீ நிந்தித்த இஸ்ரவேலினுடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்துல வண்ட வர்றேன், நான் வரல, அவருடைய நாமத்துல நான் வர்றேன், அவர் சார்பா நான் வர்றேன். யுத்தம் அவருடையது, யுத்தம் கர்த்தருடையதுப்பா, கர்த்தர் யுத்தத்தை நடத்துவாரு, நான் இல்ல, அவர் என்ன அனுப்பி இருக்கிறார், அவ்வளவுதான். யுத்தம் நடக்கிறது, ரொம்ப சிம்பிள். நேரம் அவன் பெலிசிய நடந்து வர்றதுக்குள்ள பக்கத்துல ஓடி
கவனில் ஒரு கல்லை வச்சு சுற்றி விடுறான், கரெக்டாக நெத்தியில் படுது கல். ஏன்னா அந்த இடத்துல மட்டும்தான் கேப், இது எல்லா இடம் கவசம், இது எல்லா இடத்த கவசத்தால் நிறைத்திருக்கிறான். அந்த நெத்தி கேப், கரெக்டாக அந்த நெத்தி கேப்பில் அந்த கல் பதிகிறது. தேவனாகிய கர்த்தர் பெலிஸ்தீனை அனுப்புறாரு. அனுப்பிட்டு இந்த இடத்துல மட்டும் கரெக்டாக என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுக்கு கவனில் கல்லை வச்சு அடிக்கிறதுக்கு சரியான இடம் அந்த இடம் தான் அப்படின்னு கர்த்தர் அறிந்தனால அந்த இடத்த மட்டும் கேப் வச்சு பெலிஸ்தீனை அனுப்பி விடுறாரு. எல்லாம் அவர் தெரிஞ்சுதான் நடக்குது, அவருக்கு தெரியாம நடக்காது. நேராக அந்த கல் பெலிஸ்தீனுடைய நெத்தியிலே பதிந்ததுனால முகங்குப்புற விழுகிறான். தாவீது கையில பட்டயம்லாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நேர பெலிஸ்தீன் மேல நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அவனை வெற்றான். இதை பார்த்த பெலிஸ்தியர்கள் ஓடி போகிறார்கள். ஐயோ, நம்ம போர் வீரன் செத்து போனான், நம்ம நம்பி இருந்தவன் செத்து போனானே ஓடுறான். இஸ்ரவேல் ஜனங்கள் அவனை மேற்கொள்ளுகிறார்கள், துரத்தி அவனை மேற்கொள்ளுகிறார்கள். எங்க உங்க வாழ்க்கையில உங்களை காட்டிலும் பெரிய பலவான், எல்லாத்துலயும் உங்களை காட்டிலும் பெரிய பலவான், எல்லாத்துலயும் உங்களை காட்டிலும் பெரிய பலசாலி, எல்லாத்துலயும் உங்களை காட்டிலும் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஆள் உங்களுக்கு எதிராக வர்றார். அவருக்கு முன்னால நீங்க சாதாரண பிள்ளை பூச்சி மாதிரி இருக்கிறீங்க. அவருக்கு முன்னால நீங்க சாதாரண பிள்ளை பூச்சி மாதிரி இருக்கிறீங்க. அவர் பெரிய ஆள், அவர் மிகப்பெரிய ஆள். ஆனா நீங்க சாதாரண ஆளா இருக்கிறீங்க. ஆனா அந்த மிகப்பெரிய ஆளை வீழ்த்தக்கூடிய கர்த்தர் உங்க கூட இருந்தார்னா, அவர் மேல விசுவாசம் இருந்தார்னா, அந்த மிகப்பெரிய ஆள் உங்களுக்கு என்பதாக மண்டியிடும்படியாக தேவனாகிய கர்த்தர் வைப்பார். இயேசு கிறிஸ்து வைப்பார். அவ்வளவு வல்லமையானவர் நம்முடைய ஆண்டவர். அவர் விசுவாசிங்க, வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். தலைகள் தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை விசுவாசிப்பதற்கு, உம்மை நம்புவதற்கு உதவிச்சு பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.